மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், அதாவது எம்பெருமானியே உபாயமாக பற்றி அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி அடைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்வர், முழு முதல்வர் யார் என்றால் அவர் நம்மாழ்வார்தான் என்ற கருத்திலே நம்மாழ்வாரே பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று சாதிப்பார்கள். அப்படிப்பட்டவரான நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி அது மிகவும் அற்புதமான பிரபந்தம். ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஓரொரு அனுபவம். அப்படி நம்மாழ்வார் 100 பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். ஓரொரு பதிகத்திலேயும் 10 பாசுரங்கள், பலசுருத்தியாக ஒரு பாசுரம், ஆக 11 பாசுரம். 100 பாசுரங்கள் என்று 100 பதிகங்கள் என்று சொன்னால் ஆக 11 பாசுரங்களை கொண்ட 100 பதிகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 1100 பாசுரங்கள் ஆகின்றன. அதில் ஒரே ஒரு பதிகம், அதாவது ஒரு திருவாய்மொழி, 2ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி, அதிலே மட்டும் ஆழ்வார் எம்பெருமானுடைய 12 திருநாமங்களை சொல்வதற்காக 12 பாசுரங்களை அருளி செய்து பலசுருத்தியாக ஒரு பாசுரத்தை அருளி செய்தார். ஆகையினாலே அந்த ஒரு பதிகத்திலே மட்டும் 2 பாசுரங்கள் அதிகமாக இருக்கின்றபடியினாலே 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி என்று இப்படியாக கணக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் பாசுரம் எம்பெருமானுடைய அந்த பெருமையெல்லாம் கொண்டாடுகின்றார். அதாவது முதல் திருவாய்மொழி என்கிறதே எம்பெருமானுடைய மேன்மையை நமக்கு நன்றாக காட்டுகின்றது. பரத்துவம் என்கிற குணம் இந்த திருவாய்மொழியிலே வெளிப்படுத்தப்படுகிறது என்று பெரியோர்கள் காட்டுகின்றார்கள். எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னுடைய அருளை பொழிந்தான். அந்த அருளை கொண்டு ஆழ்வார் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி என்று இவை எல்லாவற்றையும் தம்முடைய ஞான கண்ணாலே கண்டார். அந்த எம்பெருமான் கொடுத்த ஞானத்தாலே கண்டார். தாம் கண்டதை தம்மோடு வைத்துக்கொண்டு விடாமல் எல்லோரும் அனுபவிக்கட்டும் என்பதற்காக அவர் கண்ட விஷயங்களை, அதாவது மானசமாக கண்ட விஷயங்களை, அவர் மனத்தாலே அறிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் அழகான பாசுரங்களாக அவர் அருளி செய்தார். அதை மதுரகவியாழ்வார் ஏடுபடுத்தி நமக்கு வழங்கினபடியினாலே அந்த பாசுரங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்கின்றோம். அதிலே முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்த மேன்மை, முதல் பாசுரம் மட்டுமல்ல, இந்த முதல் பாசுரம் தொடங்கி இந்த முதல் திருவாய்மொழி என்று சொல்லுவார்கள், அதாவது முதல் 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலேயும் எம்பெருமானுடைய பெருமைகள், அளவற்ற மேன்மை அது அனுபவிக்கப்படுகிறது. உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரை அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுரருடைய துறவன் மனனே. நம்மாழ்வார் தம்முடைய நெஞ்சை குறித்து உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்தில். என் மனனே என்றால் என்னுடைய மனசே, நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய துயரறு சுடர் அடி, அவனுடைய திருவடிகள் இருக்கின்றனவே, அந்த திருவடிகளை நீ தொழுது எழு, சேவித்து எழுவாயாக, அந்த திருவடிகளை நீ வணங்கு என்று நம்மாழ்வார் தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். நெஞ்சுக்கு மட்டுமல்ல, அவர் நெஞ்சுக்கு உபதேசிப்பதனாலே நமக்கெல்லாருக்கும் கூட அவர் உபதேசிக்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அதை 3 வரிகளிலே மிக அழகாக விவரிக்கிறார் அவனுடைய மேன்மையை. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உயர்வர உயர்நலம் உடையவன் என்று தெரிவித்தார். உயர்நலம் என்றால் மிகவும் உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவன். ஆனந்தம் என்கிற கல்யாண குணம் அதை எடுத்து சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல. குணம் என்னால் நற்குணங்கள், நற்குணங்கள் அனைத்திற்கும் அவன் இருப்பிடமாய் இருப்பவன். அந்த நற்குணங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி ஏற்பட்டன என்றால், நற்குணங்களை அவன் வரவழைத்து கொள்ளவில்லை. பின் எப்படிப்பட்டவை என்றால் அவை அவனுக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தன. அவைகளும் எப்படிப்பட்டவை என்றால் உயர்வு அற என்றால் இதற்கு மேம்பட்ட குணம் இல்லை என்று சொல்லும்படியாக அவ்வளவு உயர்ந்த நற்குணங்களை உடையவன். உயர்வு அற, உயர்வு என்றால் அது உயர்த்தி, அது அற என்றால் அது அற்று போகும்படியாக என்றால் எம்பெருமானிடத்தில் இருக்கிற கல்யாண குணம் அதுதான் இருப்பதிலே உயர்ந்தது. அதை காட்டிலும் உயர்ந்தது ஒரு குணம் கிடையாது. ஆகையினாலே எல்லாருக்கும் மேம்பட்ட கல்யாண குணங்களை எம்பெருமான் உடையவன் என்பதைத்தான் உயர்வர உயர்நலமுடையவன் என்று தெரிவித்தார். உயர்நலமுடையவன் எவன்? அவன். அப்படிப்பட்ட எம்பெருமான்
அவன் என்ன செய்தான் என்றால் மயர்வர மதிநலமருளினன். எனக்கு என்ன செய்தான் என்றால் என்னுடைய மயர்வு அறியாமையெல்லாம் போகும்படியாக எனக்கு மயர்வு என்றால் அறியாமை, அது போகும்படியாக மதி நலம், மதி என்றால் ஞானம், நலம் என்றால் பக்தி, இரண்டையும் கொடுத்தான் என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லது நலமாக முதிர்ந்த பக்தியை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், ஆஹா பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான் என்று பலவிதமாக பொருளை காட்டியிருக்கிறார்கள். என்னுடைய அஞ்ஞானம் எல்லாம் போகும்படியாக செய்து எனக்கு அவன் விசேஷமாக அருள் புரிந்தானே, அந்த அருள் எப்படிப்பட்டது என்றால் என்னுடைய அறியாமையெல்லாம் போக்கி எனக்கு என்ன செய்தான், உயர்ந்த ஞானத்தை கொடுத்தான் என்று சொல்லுகின்றாராம். அதைத்தான் மயர்வர மதிநலம் அருளினன். ஆனால் அருளினன் என்று சொன்னவர் யாருக்கு அருளினன்? நியாயமாக என்ன சொல்ல வேண்டும்? மயர்வர மதிநலம் எனக்கு அருளினன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஆழ்வார் அப்படி சொல்லவில்லை. எனக்கு என்று சொல்லவே இல்லையே, ஏன் சொல்லவில்லை என்று கேட்டுக்கொண்டு மிக அழகாக நம்பள்ளை என்கிற ஆச்சாரியர் அர்த்தம் காட்டுகின்றார். எம்பெருமான் அருள் புரிவதற்கு தம்மை ஒரு இருந்த பொருளாகவே நினைக்கவில்லை, தாம் அசத்கல்பராய் இருந்தபடியினாலே தம்மை ஒரு இருப்பவனாகவே நினைக்கவில்லை. ஆகையினாலேதான் அவர் எனக்கு என்ற சொல்லை கூட இங்கே சொல்லவில்லை. அந்த எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளின், என்னுடைய அறியாமை அத்தனையும் நீங்கும்படியாக எனக்கு உயர்ந்த அருளை புரிந்து தன்னுடைய தன்மைகள் அத்தனையும் எனக்கு எவ்வளவு அழகாக காட்டி கொடுத்திருக்கிறான் என்று அந்த எம்பெருமானுடைய பெருமையை தெரிவிக்கின்றார். ஓ, அந்த எம்பெருமான் இப்படி ஆழ்வார் போன்ற ஒருவருக்கு மயர்வர மதிநலம் அருளினான் என்றால் அந்த எம்பெருமான் ஆளே ஒருத்தரும் அவனுக்கு கிடைக்காமல் தான் இப்படி இந்த ஆழ்வாருக்கு அருள் புரிந்தானோ, அவனுக்கு கீழே ஒருவரும் இல்லையோ என்ற கேள்வி எழலாம் அல்லவா? அப்படி அல்ல. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மிக மிக உயர்ந்தவன். அதை தெரிவிக்கின்றார் அடுத்த வரியிலே. அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று. அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றால் அவன்தான் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவன். நித்தியசூரிகள் என்பவர்கள் பரமபதத்திலேயே எப்பொழுதும் இருப்பவர்கள். அவர்களுக்கு நம்மை போல இந்த மயர்வு அஞ்ஞானம் என்கிறது கிடையவே கிடையாது. ஆயினாலே தான் அவர்களை அயர்வு அரும் என்கிறார். அயர்வு என்றாலும் மயர்வு என்றாலும் ஒரே மாதிரியான பொருளை உடைய சொற்கள் என்றே நாம் கொள்ளலாம். ஆகினாலே எனக்கு மயர்வை நீக்கினவன் எப்படிப்பட்டவன் என்றால் அந்த மயர்வு என்கிறதே அயர்வு என்கிறதே இல்லாதவர்களான நித்திய சூரிகள் அத்தனை பேரும், எத்தனை பேர் என்றால் எண்ணிக்கையில் இல்லாதவர்கள், அவர்கள் பரமபதத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இவன் அதிபதி. அதிபதி என்றால் இவன்தான் தலைவன். ஆஹா, எனக்கு அருளினவன் சாமானிய நல்லன், மிக மிக உயர்ந்தவன். உயர்ந்த ஞானத்தை உடையவர்களான பல நித்திய சூரிகள், எண்ணிக்கை இல்லாத நித்திய சூரிகள் அத்தனை பேருக்கும் தலைவனாய் அவர்களுக்கும் மேம்பட்டவன் என்றோ எனக்கு இப்படிப்பட்ட அருளை பொழிந்தான் என்று அவனுடைய பெருமையை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய துயரறு சுடரடி என்றால் இதற்கு இரண்டு விதமான பொருளை காட்டியிருக்கிறார்கள். எம்பெருமானுடைய அடி திருவடி, அது சுடரடி என்றால் நன்றாக பிரகாசிக்கின்ற திருவடி, நன்றாக ஒளிவிடுகின்ற திருவடி. அந்த ஒளிவிடுகின்ற திருவடிக்கு ஒரு விசேஷம் இட்டார் நம்மாழ்வார். துயரறு சுடரடி என்று தெரிவித்தார். இந்த துயரறு என்பதை வினைத்தொகையாக கொண்டு துயர்களை அறுக்கின்ற, அடியவர்களுடைய துயர்களை அறுக்கின்ற திருவடி என்று மற்றைய ஆச்சாரியர்கள், எம்பெருமானாருக்கு முன்னாலே இருந்த ஆச்சாரியர்கள் இப்படி பொருள் சொன்னார்களாம். ஆனால் எம்பெருமானார் இன்னும் ஒரு விசேஷமான அர்த்தத்தை காட்டுவோம் என்று சொன்னாராம். என்ன அர்த்தம் என்றால் அடியவர்களுடைய துயர்களை தீர்ப்பதனாலே தான் துயரரும் சுடரடி. துயரறு என்றால் இந்த எம்பெருமானுடைய திருவடிகள் நம்முடைய துயரை மட்டும் போக்குவதில்லையாம், பின் யாருடைய துயரை போக்குகின்றன? எம்பெருமான் பகவானுக்கே உண்டான துயரை போக்குகிறதாம். பகவானுக்கு என்ன துயர் என்றால் அடியவர்கள் இப்படி துன்பப்படுகிறார்களே என்பதுதான் பகவானுக்கு துயர். அந்த அடியவர்களுடைய துன்பத்தை எது தீர்க்கிறது? இந்த திருவடி தான் தீர்க்கிறது. திருவடியை பற்றுகிறபடியினாலே தான் துயர் தீர்கிறது. ஆஹா, அடியவர்கள் துயர் தீர்ந்தால் பகவானுக்கு நெஞ்சிலே துயர் தீர்கிறது. ஆஹா, இது எப்படிப்பட்டது என்றால் பகவானுக்கும் கூட துயர்களை தீர்க்குகின்றது. ஆயினாலே இது துயர் அறு சுடரடி என்றால் நம்முடைய துயர்களை அறுக்கின்ற என்று மட்டும் பொருள் கொள்ள வேண்டாம், எம்பெருமானுடைய துயரையும் அறுக்கின்ற ஒரு திருவடி என்று சொல்லி அப்படிப்பட்ட திருவடியை தொழுது எழு. தொழுவதுதான் எழுச்சி, மற்றதெல்லாம் வீழ்ச்சி என்கிற கருத்திலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுது எழு நெஞ்சே, என் மனனே, என்னுடைய மனசே என்று இப்படி அந்த
மனசை பார்த்து ஆழ்வார் அருளி செய்ததாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இதில் உயர்வர உயர்நலம் உடையவன் என்கிறது சகல கல்யாண குணங்களையும் உடையவனான திருவரங்கம் பெரிய கோவிலில் எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனை குறிக்கிறது என்று கொள்ளலாம். மயர்வர மதிநலம் அருளினன் என்று ஆழ்வார்களுக்கெல்லாம் தன்னுடைய இன்னருளை பொழிந்து கட்டாட்சித்து அவர்களை பாசுரம் பாடச் செய்தவன் திருவேங்கடமுடையான் ஆகையினாலே அது மயர்வர மதிநலம் அருளினன் என்கிறது திருவேங்கடமுடையானை சொல்கிறது என்று கொள்ளலாம். அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றால் தேவாதிராஜன் என்ற பெருமை உடையவனாக எல்லா தேவர்களுக்கும் நித்தியதூர்களுக்கும் தலைவனாக எழுந்தருளிருக்கின்ற காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருக்கின்ற வரதராஜ பெருமான் அவனை குறிக்கிறது அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று கொள்ளலாம். அதற்கு மேலே துயரறு சுடரடி என்று அது திருநாராயணபுரத்தில் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் செல்வப்பிள்ளை திருநாராயணன் அவனுடைய திருவடியிலேயே பிராட்டி எழுந்தருளிருந்து எல்லோருடைய துயர்களையும் போக்குகின்றாள், துயர்களை போக்கி தானும் துயரறுகின்றாள். ஆகையினாலே அது துயரறு சுடரடி என்கிறது அந்த திருநாராயணபுரத்து எம்பெருமானை குறிக்கிறது என்று இப்படி ஒரு விதமாக சொல்லுவதுண்டு. ஆக கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் ஆகிய 4 திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் இங்கே 4 வரிகளிலே இப்படி ஆழ்வார் காட்டியிருக்கிறார் என்று சில பெரியோர்கள் மிகவும் சுவையாக எடுத்துரைப்பதுண்டு. இந்த பாசுரத்திற்கு எவ்வளவோ அர்த்தங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் மிகவும் சுருக்கமாக அந்த பாசுரத்துடைய அர்த்தத்தை ஓரளவு நாம் அனுபவித்தோம் என்று அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர அத்தனை பொருள்களையும் நாம் சொல்லிவிட்டோம் என்று சொல்லவே முடியாது. இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் இந்த பாசுரங்களிலே பொதிந்து கிடக்கின்றன. இந்த பாசுரத்தில் அயரரும் அமரர்கள் அதிபதி அவனுடைய துயரறு சுடரடி என்று சொன்னபடியினாலே தேவாதிராஜன் தான் அவனுடைய துயரறு சுடரடி, அவனுடைய திருவடிகள் தான் துயரறு சுடரடி என்று இப்படி பெரியோர்கள் கொண்டு அதனாலே தான் வேதாந்த தேசிகனும் கூட இந்த திருவாய்மொழியிலே முதல் 10 அத்தனையும் அந்த தேவப்பெருமாள் விஷயமாக என்று பிரதம சதகே வீக்ஷிய வரதம் என்று இப்படி காட்டியிருக்கிறார் என்று இன்னும் பல பொருள்கள் தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.